ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வீடியோ லைக்கும் பண்ணிக்கோங்க. லைக்கும் வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு இது ரெண்டையும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷால், அருண் மற்றும் சாச்சனா நேற்று இரவு நைட்டு ஒரே கட்டிலில் படுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் விஷால் வந்து தூங்கிட்டார். அருணுக்கும் நம்ம சாச்சனாவுக்கும் தான் கான்வர்சேஷன். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. ப்ளஸ் ரஞ்சித் அண்ட் சத்யாவுடைய டிஸ்கஷனில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு நைட்டு பேசுனதில் பவித்ராவை பற்றி. ஸோ அது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததில் லைவில் வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த எடிட்டிங்கில் வந்து ஒன்றாவது எபிசோடில் கொஞ்சம் சொதப்பியிருந்தாங்க. அதை பற்றி பேச போகிறோம். அடுத்து நாளை, அதாவது இன்றும் நாளையும் பயங்கர சம்பவமாம்ல, பயங்கர ஃபைட்டாக. ஒரு ஃபைட்டு 2 ஃபைட்டு இல்லை, 2 ஃபைட்டு 3 ஃபைட்டு 4 ஃபைட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம். அடுத்து ராணவ் அண்ட் முத்து ஏன் இவங்களை டார்கெட் பண்ணுறாங்க, இந்த வீட்டில் ஏன் இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன்லையும் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக், முத்துக்குமரனுக்கு கொலை மிரட்டல். என்ன அது ஹைலைட்ஸில் கூட நீ சொல்ல எதாவது திடீர்னு சொல்லிட்டு அப்படின்றீங்களா? ஆமாங்க, இதுதான் நேற்றுலேருந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இன்றைக்கி காலிலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் அவர்களுடைய ஃபேன் பேஜ்லேருந்து நம்ம சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு கேவலமான மெசேஜ் கூட முத்துக்குமரனுடைய ஃபேஸ் வச்சு ஒரு ஐடி அது உள்ளே போய் பயங்கரமாக திட்டிருக்கு. அர்ச்சனாவை பிடிச்சி பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட வார்த்தையால் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பயங்கரமாக திட்டி விட்ருக்கு. இதில் என்ன ஹைலைட்னா, அதை அவங்க வந்து போஸ்ட் பண்ணி லைஃப் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ கிரிக்கெட், யூ கேன் சியர் ஃபார் யுவர் ஃபேவரட் டீம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக லாஸ்ட் கேம் ஆடினவங்களையும் பிடிச்சி அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, கிரிக்கெட்டில் இதே மாதிரி ஒரு ரொம்ப வெஞ்சன்ஸ்லாம் இருக்காது. ஸோ நல்லா ஜாலியாக வருவாங்க, ஃபன் பண்ணுவாங்க, கொஞ்சம் நெர்வஸாக இருக்கும், அப்போ மட்டும் கொஞ்சம் பேசுவாங்க, அதுக்கடுத்து அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்க போயிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஏன் அப்படி நடக்குது, இந்த சீசனில் குறிப்பாக வந்து இவ்வளோ நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ப்ளஸ் முத்துக்குமரன் உடைய ஃபேன்ஸ், அதாவது அதில் வந்து முத்துக்குமரன் தான் இருக்குது, அதில் ஒரு ஐடியை போட்டு விட்டு டேக் பண்ணி அவங்க வந்து ரேப் பண்ணுறதுக்கு ஆசிட் அப்புறம் த்ரெட்ஸ் இந்த மாதிரி வந்து எனக்கு கொடுக்குறாங்க தொல்லைகள் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஆன ஆட்களுக்கு நாங்கள் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நேம் மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதாவது முத்துக்குமரன் ஃபேன்ஸாக இது இருக்காது, பட் இது அவங்க போர்வையில் உள்ளே வரவங்களாக இருந்தால் உங்கள் நேம் வந்து மிஸ்யூஸ் ஆகுது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா. நம்ம என்ன சொல்லணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கான்செப்டில் போன வருஷம் ஒரு டைட்டில் வின்னர் உள்ளே போனாங்க. அவங்க பேர் நம்ம அர்ச்சனா நினைக்கிறேன். அவங்க உள்ளே ஆடும் பொழுது அவங்களுக்கு எதிராக ஆடக்கூடிய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே, இப்போ விஷ்ணு சண்டை போட்டார்னா விஷ்ணுவை கேவலப்படுத்தி பேசுவது, பச்சோந்தி, அவன் குடும்பத்தை பற்றி இழுக்கிறது, சரியா? இப்போ தினேஷ் சண்டை போட்டார்னா தினேஷை பற்றி அடுத்து வரிசையை இழுக்கிறது. இந்த மாதிரி அந்த டைட்டில் வின்னர் இருக்காங்கள்ல, அவங்க சண்டை போடுற ஆட்கள் அவங்களுடைய பிஆர் டீம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கீழே வந்து எல்லா கமெண்ட்லேயும் போட்டு அவங்கள தோல் உரிச்சானுங்க. அப்போ இந்த வின்னர் வெளியே வந்து பார்த்துட்டு, ஓ இவ்வளோ ஃபேமிலியும் அடிச்சிருக்காங்களே, அடிச்சிருக்காங்களே, இந்த நம்ம அர்ச்சனா தான் சொல்கிறேன் நான், வெளியே வந்து பார்த்துருக்காங்கல்ல போன சீசன் வின்னரை வந்து இப்படி அடிச்சிருக்காங்களே எதிராக விளையாண்டவங்கள, ஸோ அவங்களுக்கு ஏதாவது நம்ம மன்னிப்பு கேட்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெசேஜோ இல்லை வந்து இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி போன வட்டம் இந்த மாதிரி போஸ்ட், மிச்ச கண்டஸ்டன்ஸை நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட், அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. நான் அர்ச்சனாவை சொன்னேன், போன சீசன் வின்னரை சொல்லலை, அவங்களும் பண்ணல, அர்ச்சனாவும் பண்ண மாட்டுறாங்க, சரியா? இப்போ அருண் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அர்ச்சனா அவர்களுக்கு உள்ளே நடந்தது சீசன் 7 தெரியும் அவங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிங் அடிச்சு தூக்குனாங்க. அப்போ மக்கள் வந்து எப்படி இந்த பொண்ணு தாங்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டை போட்டு காப்பாற்றி சும்மா தூக்கி கோபுரத்தில் உட்கார வச்சாங்க. ஆனால் இப்போ அதே அர்ச்சனா மக்களுக்கு பயங்கரமான பிடிச்ச ஃபேவரட் முத்துக்குமரன் அவர்களை தூக்கி வச்சுருக்காங்க உச்சத்தில். அவரை கொண்டு போய் நீங்கள் வந்து டப்பா கிட்ட போய் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி? அதாவது ஒரு டப்புக்கு டப்பா சொல்கிறவன், டப்பப்பா சொல்கிறவன், உள்ள புல்லிங் பண்ணுறவன், இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி போன சீசன் டைட்டில் வின்னரும் ட்வீட் போட்டிருக்காங்க, அர்ச்சனாவும் ட்வீட் போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்களேன்,
அந்தளவுக்கு இது ரொம்ப இதாக இருக்குது. நான் போன சீசன் 9 அதுக்கும் போடல, அர்ச்சனாவும் போடல. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே புல்லிங் நடக்குது. உள்ள முத்துக்குமரனை புல் பண்ணுறாரு, புள்ளி பண்ணுறாரு, புள்ளி பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வந்து பண்ணுறாரு. டப்புக்கு டப்பான்றாரு, அப்புறம் பான்றாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அகிஷன் அவர் மேலே வைக்கிறாரு. அப்போ நீங்கள் அவருக்கு எதிராக தானே குரல் கொடுக்கணும், ஆதரவாக தானே குரல் கொடுக்கணும். முத்துக்குமரனுக்கு இவருக்கு எதிராக தானே குரல் கொடுக்கணும். அது இவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, அவருக்கு எதிர்ப்பு கொடுக்குறீங்க. இது என்ன நியாயம்? இது என்ன தான் கேம் ஷோ, இது வந்து இது எல்லாம் தெரியும், எங்களுக்கும் தெரியும் அந்த ஈர வெங்காயம்லாம். இன்னொன்று, இந்த கேம் ஷோ அப்படி தாங்க ஃபார்மெட்டே. சீசனாக வந்து இந்த சீசனுடைய மட்டும்தான் இப்படி ஒரு ஹேட் இருக்குது, உங்களை திட்டுறாங்க, உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க, உங்களை த்ரெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. இது சீசன் 1லேருந்து ஜூலிக்கு ஏற்பட்டதோடய அவங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. நான் கேட்குறேன், இந்த கேமோடைய சுவாரஸ்யமே அதாங்க. இது அப்படி தான் பண்ணுவாங்க. இது காலங்காலமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த கேமை வெளியே வரவங்களுக்கு ஹேட் இருக்க தான் செய்யுது. அவங்க அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து உங்களை மாதிரி வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வருது, என்னை வந்து கொல்ல பார்க்குறாங்க, எனக்கு வந்து கொலை மிரட்டல் விட்றாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிகிட்டு இருக்காங்க டேக் பண்ணிவிட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம். உங்களுக்கு வந்தால் அது ரத்தம், மிச்சவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அர்ச்சனாவுக்கும் நான் கேட்குறேன் இந்த கேள்வி, டைட்டில் வின்னருக்கும் கேட்குறேன். போன சீசனுக்கு 2 பேருமே அதை தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில்? இவங்க பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் என்னன்னா, முத்துக்குமரன் உள்ளே எழுதிங்க, அது ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். முத்துக்குமரன் பேர் இருக்கிற ஒரு ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். அது என்ன மிஸ்யூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது. ஒரு ஐடியா எடுத்து கிரியேட் பண்ணி ஏற்கனவே ஒரு திலால் அங்கடி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிஆர் செட்டப் எல்லாமே தெரியும். அது தெரியாமல் இல்லை, ஏன்னா போன சீசன் நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப இது என்ன புரியல ஆக்சுவலாக. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து உங்களை கொலை மிரட்டல் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறீங்கல்ல, இது எப்படி புரியல? இது எல்லா சீசன் நடக்கிறது தான். டைட்டில் வின்னர் ப்ளீஸ் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுங்கள், சரியா? முடிஞ்சால் அவங்களுடைய குரலை முத்துக்குமரன் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா இல்லை ஹப்பி அவரை கொஞ்சம் தாக்குங்கள். அவர் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், முடிஞ்சால் நேர்மையாக இருந்தால், சரியா? அதுதான் உங்களுக்கு போட்டோம் ஓட்டே மக்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த சாச்சனா, விஷால் மற்றும் அருண் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, சாச்சனா ஒரே அழுக, பாய்ஸ் வந்து பாட்டு பாட கூடுறப்ப இவளை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு நைட் ஆனால் விஷால் ஞாபகம், அருண் ஞாபகம் வரும், காலையில் முத்துக்குமரன் சொல்லிட்டு போய் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு இதுதான் என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி தான் நான் சாச்சனாவை பார்க்குறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்லா போல்டாக பேசுகிறது, யாரையும் பார்க்குறது கிடையாது, தப்பு கரெக்டு தெரியாமல் பேசிடுறதுலாம் நல்லா தான் இருக்குது. பட் சின்ன ஃபேக்னஸ் இருக்குது. அதாவது தராசு வச்சு பார்த்தேன், விஷாலும் இவரும் ஒன்றா தான் இருந்தாங்க, இப்போ வந்து விஷால் வந்து கீழே இறங்கிட்டார், முத்துக்குமரன் மேலே போயிட்டார், இல்லை விஷால் மேலே போயிட்டார், முத்துக்குமரன் கீழே இறங்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு விடுங்க. இது வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆகி போச்சு. இனிமேல் வந்து அண்ணன் வரல, எங்கள் அண்ணன் நான் வரல, அண்ணன் நினச்சேன் அப்படிலாம் வந்து வேண்டாம் சாச்சனா. ரொம்ப ஃபேக்காக இருக்குது. அதையும் வந்து உள்ளே போயிட்டு நான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருப்போம், நீ 2 டீம்லேயும் இருக்க, யுவர் போல்டு கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருண் வந்து பேசி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீ நல்ல பிளேயர்மா, நல்லா பேசுகிற, நீ நல்ல கேப்டன், நல்லா பண்ணு, இந்த வாரம் ஃபுல்லாக சூப்பராக பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாரு. சரி ஓகே, நல்லா பேசினா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்லி தானே ஆகணும். அதுக்கடுத்து ஆனந்தி கேம் ஆட சொன்னால் உட்காந்து ரிவ்யூ, ஜாக்லின் இப்போ இது பண்ணா, இந்த மஞ்சரி எப்படி பண்ணிகிட்டு இருக்கா, அப்புறம் வந்து இந்த டாஸ்கில் வந்து எப்படி ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போயே உட்காந்து ரிவ்யூ. நாங்கள் தான் வெளியே இருக்கோம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு, நீங்கள் டாஸ்க் ஆட வேண்டியதானே ஆனந்தி, நேராக போய் பேச வேண்டியதானே. இந்த பக்கம் தீபக்கும் தர்ஷிகாவும் எப்படி நம்ம பண்ண போகிறோம், அப்படி ஒரு டிஸ்கஷன் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான், சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சத்யாவும் நம்ம அஞ்சித்தும் பேசுகிறாங்க பவித்ராவுடைய கேம் பிளே பற்றி. அதாவது சேஃப் கேம் ஆடுறா பவித்ரா, அவள் எல்லாம் பண்ணிவிட்டு அமுக்கு நிமார் இருக்காங்கிறது தான் கான்செப்ட். அதை ஒழுங்காக அவங்க எடிட் பண்ணல. இவர் முதல்ல சேஃப் கேம் சொல்லிட்டாரா ரஞ்சித், இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி சேஃப் கேம்ன்றார் சத்யா. அதுதான் அவர் முதலே சொன்னார், சரியா? ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, பவித்ரா வந்து சேஃப் கேம் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதாவது கேம் சும்மாவே இருந்துட்டு கேம் ஆடிடுறாப்பா அப்படின்ற மாதிரி பவித்ராவுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சத்யா அண்ட் ரஞ்சித் பேசுனது ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் சம்பவம் இருக்குங்க, இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல ஃபைட்ஸு, நிறையா ஃபைட்ஸ் இருக்கான். ராணுவ முத்துக்கெலாம் வந்து பிரேக்கிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஏன் ராணுவ முத்துவை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து எதுக்கு இவங்க இப்படி இருக்காங்க, திடீர்னு லைம்லைட் ஆகிறாங்க, லானவுக்கு கிளாப்ஸ் இருக்குது, முத்துவுக்கும் கிளாப்ஸ் இருக்குது, ஸோ அவங்கள கொஞ்சம் அட்டாக் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேம் ஃபார்மேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.